சிவபெருமான முதன்முறையா நீங்க சாமி கும்பிட ஆரம்பிக்கின்றீங்க அல்லது அவரை இனிமேல் தான் வழிபடலான்ட்டு இருக்கேன், என் மனசு சொல்லுது, அவரை நோக்கி ஈர்க்கப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. பெரும்பாலும் சிவ சொந்தங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிவ நாமங்களை உச்சரித்து கொண்டே இருப்பார்கள், திலகங்கள் அணிந்திருப்பார்கள். அதாவது உடல் முழுவதும் விபூதி பூசி இருப்பவர்களையும் பார்க்க முடியும், நெத்தி நிறைய விபூதி பூசி இருப்பவர்களையும் பார்க்க முடியும். கண்டிகை கண்டிப்பாக அணிந்திருப்பார்கள். இது எல்லாமே சிவ அடையாளங்களாக குறிப்பிடப்படுவது நீங்களும் அறிந்த ஒன்றுதான். ரொம்ப முக்கியம். சிவபக்தி அப்படிங்கிறது எல்லாத்த விட உயர்ந்தது அப்படின்னு நம்மளால குறிப்பிட முடியும் இந்த இடத்துல. அது என்ன எல்லாத்த விட அப்படின்னா, மனிதனுக்குள் பலவிதமான உணர்ச்சிகள் இருக்கின்றன அல்லவா? அந்த உணர்ச்சிகளின் அடிப்படையில் தான் நான் கூறுகின்றேன். சிரிக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்க கோவப்படுறதா இருக்கட்டும், அமைதியா இருக்கிறதாகட்டும், இந்த மாதிரி பல உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டது தான் இந்த சிவபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம எங்க வரணும் அப்படின்னா, சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றது உங்களுக்கு அந்த சிவ வழிபாட்டை முழுமையடைய செய்யும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் மறந்துடாதீங்க. சரி, என்னவெல்லாம் கண்டிஷன் அப்படின்னா, எந்த கண்டிஷனுமே கிடையாது சிவ வழிபாடு பண்றதுக்கு. என்ன நீங்க மனசுல வச்சிருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிடுறேன். பெரும்பாலும் சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றவங்க பொன் பொருள் எதுவும் வேண்டும் அப்படின்னு கேட்டு வரமாட்டாங்க. சிவனடியார்களாகட்டும் சிவபக்தர்களாகட்டும் நீங்க கேட்டு பாருங்க, அவங்க இறைவா எனக்கு அதை கொடு இதை கொடு அப்படின்ட்டு அரை மனசோடு அங்கு நிக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சிவபெருமான் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த முழு நம்பிக்கையோட இறை மந்திரத்தை மட்டும் சொல்லக்கூடிய மனது கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை விட தலை சிறந்த ஒன்று, நமக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், அகங்காரம், அகந்தை, இது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து விட்டு தான் சிவ வழிபாட்டிற்குள் வரும்போது சிவத்தை உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம உடல்ல இருக்க அங்கங்களை பத்தி நம்மளுக்கு தெரியும், உள்ளுறுப்புகளை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அதை நம்ம யாரும் பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிவம் அப்படிங்கிறது இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சிவனை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி சிவத்தை நீங்க பார்க்கணும், சிவத்தை உணரணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா உங்களுக்குள் இருக்கின்ற அந்த மாயை அழிக்கப்பட வேண்டும். அந்த மாயை அழிக்கும் போதுதான் சிவத்தை உங்களால் உணர முடியும் நண்பர்களே. அதனால் தான் சொல்கின்றோம், இந்த மாயை சூழ் உலகத்தில் மனிதர்களுக்குள் இருக்கின்ற அந்த அகந்தையை அழித்தால் மட்டுமே சிவத்தை உணர முடியும் நண்பர்களே. இதை மனதில் வைத்துக் கொண்டு சிவ வழிபாட்டை ஆரம்பிப்பது மிகவும் உத்தமம். அப்ப சிவத்தை உணர்வதற்கு அகங்காரம் போக வேண்டும். அகங்காரமையா அகந்தையா அப்படின்னா ஒரே வார்த்தை நான் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை உங்களோட அகராதியிலிருந்து போயிடணும். அவ்வளவுதான். எதுக்கு எடுத்தாலும் நான் தான் பண்ணேன், நான் தான் இதற்கு காரணம், எல்லாமே நான் தான். அந்த நான் அப்படிங்கிற வார்த்தை உங்கள் மனதுக்குள் இருக்கும் போது அந்த அகந்தையானது உங்களுக்குள் குடிகொண்டிருக்கும். எதுவுமே என்னதில்லை, எந்த செயலும் என்னால் கிடையாது, எல்லாம் இறைவனால் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள் வந்துவிட்டால் அந்த அகந்தையானது போய்விடுகிறது. அது நன்மையோ தீமை எது நடந்தாலும் ஈஸ்வரன் பார்த்து நடத்தி வைக்கிறதப்பா அப்படிங்கிற மனசு வந்துருச்சுனாலே நீங்க உண்மையான அடியவர் ஆகின்றீர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே போலத்தான் இந்த சிவ வழிபாடு பண்றவங்களுக்குன்னு பல அடையாளங்கள் உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா உருவமாகவும், சில பேர் அருவமாகவும் வழிபடுவாங்க, சில பேர் அரு உருவமா வழிபாடு செய்வாங்க. இதுல எது சிறந்தது அப்படின்னா கண்டிப்பா இது சிறந்தது அது சிறந்ததுன்னு எதையும் நம்மளால சொல்ல முடியாது. உருவமா பார்த்து வழிபடுறவங்களுக்கு அதுதான் சிறந்தது, அருவமா நினைத்து வழிபடுபவர்களுக்கு அதுதான் சிறந்தது, உருவமாக நினைத்து செயல்படுபவர்களுக்கு வழிபடுபவர்களுக்கு அதுவே சிறந்தது அப்படின்ட்டு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா சிவ வழிபாட்டில் உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் இல்லை. சிவனில் மனதை கொண்டு நீங்கள் ஒரு பிடி மண் எடுத்து பிடித்து அதை லிங்கமாக பாவித்து வணங்கினால் அது சிவ வழிபாடே அல்லல்ல. என்னால் அப்படி கூட செய்ய முடியாது. மனதில் அவரை நினைத்து கொண்டு ஒரு ஜோதி ரூபமாக நினைத்து கொண்டு அவரோட மந்திரங்களை சொல்வதும் சிவ வழிபாடே அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால இந்த சிவ வழிபாட்டுக்குள்ள வர்றவங்க முதல்ல அகந்தையை போக்கி இருக்க வேண்டும். எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கும் மனதை பெற்றிருக்க வேண்டும். இந்த மனித குலமே சிறந்தது அப்படிங்கறதெல்லாம் அகந்தையோட உச்சம். நம்முடன் பழகுகின்ற, நம்முடன் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் தலைவன் யார் என்றால் அந்த சிவபெருமான் அப்படிங்கிற அந்த உணர்வு. அப்ப நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை எப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கூட பிறந்த இன்னொரு பிறவியாத்தான் பார்க்கணும். அந்த மனநிலை வந்துட்டாலே நீங்க சிவத்தை உணர ஆரம்பித்து விடுவீர்கள் அப்படிங்கறத தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம்.
உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாராமல் நிலையானது நிலையற்றது என்பதை உணர்வதுதான் சிவம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்குங்க. இந்த எல்லா கோட்பாடுகளும் உங்களுக்கு நெருங்கி வருது, உங்களுக்கு புரிய வருது அப்படிங்கும் போது கண்டிப்பா சிவத்தை உணர முடியும். சில பேர் குருவின் மூலமாக உபதேசத்தை பெற்று சிவத்தை உணர ஆரம்பிப்பார்கள். மிகவும் சுத்தமான வழிபாடு அந்த வகையில வர்றது, அதுல எந்த தவறும் கிடையாது. உங்களுக்கு நல்ல குரு கிடைக்கிறாங்கன்னா அவங்க மூலமா சிவ உபதேசம் வாங்குறது ரொம்பவே உசித்தம். சில பேருக்கு குருவை எப்படி தேடுறதுன்னு தெரியாது. ஆனா சிவ வழிபாட்டுல ஈடுபடணும் அப்படின்னு நினைச்சா நீங்க ஆரம்பிச்சிடுங்க. பக்கத்துல இருக்க சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவமந்திரத்தை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். சரியான காலகட்டம் வரும்போது சிவபெருமானே உங்களுக்கு குருவை காண்பிப்பார், அல்லது அவரே உங்களுக்கு குருவாக இருந்து உபதேசம் புரிவார். உங்களது பக்தியின் தன்மையை பொறுத்து, உங்களின் பக்தியின் ஆழத்தை பொறுத்து அப்படின்ட்டு நம்மளால சொல்லிக்க முடியும் நண்பர்களே. அதனால சிவ வழிபாடு செய்யறது நமக்குள்ள இருக்க மகிழ்ச்சியை தேடுவது, நமக்குள்ள இருக்கின்ற ஆன்மாவிற்கு இன்பத்தை தருவது அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. சிவனை பார்த்தா பயப்படுறவங்களா நீங்க? அப்ப கட்டாயமா இந்த பதிவை பாருங்க. உங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்னு என்னால நம்ப முடியும். சிவனை பார்த்து ஏன் நீங்க கவலைப்படுறீங்க அல்லது பயப்படுறீங்க அப்படின்னா, கட்டாயம் நம்ம காதால கேட்டு வந்த சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு அப்படிப்பட்ட அச்ச உணர்வை மனதிற்குள் ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுல பல பேரோட பங்கு இருக்கு அந்த அச்ச உணர்வை ஏற்படுத்தினதுல. ஆனா அவர் எவ்வளோ பெரிய எளிமையான கடவுள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவர் மேல இருக்க அச்சம் நீங்கி அவர் மேல உங்களுக்கு பாசம் பிறக்கும் அப்படின்னு நான் உறுதியா குறிப்பிட முடியும். பாசம் அப்படிங்கிறத தாண்டி அளவில்லா பக்தி உண்டாகும் அப்படின்னு நான் உறுதியிட்டு கூறுவேன். எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, தன்னை நம்பிய அடியவர்களுக்கு என்றுமே அவர் இறைவனாக இருந்ததில்லை, அவரும் அடியவருக்கு அடியவராகவே இருந்திருக்கின்றார் என்பதுதான் உண்மை. தன்னை நண்பனாக நினைத்து பாவிக்கும் ஒருவருக்கு நண்பனாகவே காட்சி தருவார். சுந்தரமூர்த்தி நாயனாரை விட அதுக்கு சிறந்த உதாரணம் வேற யாரையும் சொல்ல முடியாது. ஒருவர் தன் வாழ்க்கையே ஈசனுக்காக அர்ப்பணிக்கின்றார், அவருக்காகவே வாழ்கின்றார், முழுவதுமாக சமர்ப்பணம் செய்து விடுகின்றார், அவரை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொள்கின்றார் அப்படின்ட்டு அர்ப்பணிப்பு உணர்வு அதிகமாக இருக்கும் போது அம்மா என்று அழைப்பவர் தான் ஈசன். காரைக்கால் அம்மையாரை நம்ம சொல்லலாமே. எறும்பு குருவி எல்லாத்துக்குமே இரக்கம் காட்டுபவரும் எம் ஈசன் தான். நல்லாவே தெரியும். கருங்குருவிக்கு கூட கருணை காட்டியவர் ஈச பெருமான் அப்படின்னு சொல்லுவோம். உலகில் சின்ன சின்ன நாடகங்கள் நடக்கும்போது அந்த நாடகத்தில் முக்கியமான பாத்திரங்களை ஏற்று உலகத்தில் தர்மம் எதுவென்று அனைவருக்கும் காட்டியவர் ஈச பெருமான். அதுவும் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். திருவிளையாடல்கள் எல்லாமே அவரால் நிகழ்த்தப்பட்ட ஒன்றுதான். அதே போல ஒரு பாட்டி கிட்ட பிட்டு வாங்கி சாப்பிடணுங்கிறதுக்காக மண் சுமந்து பிரம்படி பட்டவனும் நமது ஈச பெருமான் தான். இது மாதிரி பல மேற்கோள்களை நம்ம காட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். யாருக்குமே அவரோட கருணை கிடைக்காம போனதில்லை. முழுசா நம்பினா அறகுறையா அவர்கிட்ட போய் தயவு செஞ்சு நிக்காதீங்க. அதாவது இது எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டெல்லாம் போய் நிக்காதீங்க. ஈசனோட பேசுறதுக்கு மொழி தேவையில்லை. ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது அதுதான். நீங்க தமிழ்ல பேசணும், சமஸ்கிருதத்துல பேசணும், தெலுங்குல பேசணும், மலையாளத்துல பேசணும், இன்னும் என்னென்ன மொழிகள் இருக்கோ இதுல தான் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே கட்டுப்பாடே கிடையாது ஈசனுக்கு. ஈசன் உலகத்தை படைத்த போதே அதில் உள்ள மொழிகளையும் அவர்தான் படைத்தார். கண்டிப்பா அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். உங்களுக்கு எந்த மொழியில அவரை வழிபடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மொழியில வழிபட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பார். உங்களுக்கு தேவையானதை அவரே செஞ்சு கொடுப்பார். உங்களால வழிபடக்கூட முடியல, மனசால நான் நினைச்சுக்கிறேன், சைகையில தான் அவர்கிட்ட பேசுறேன்னா அதையுமே அவர் புரிஞ்சுப்பார். ஏன்னா எல்லாமே அவர் படைச்சது. அப்ப எல்லாத்துக்கும் அர்த்தம் அவருக்கு ரொம்ப தெளிவா புரியும். அப்படிங்கும் போது மொழி ஒரு தடையல்ல ஈசனை வணங்குவதற்கு. மனதை ஒருநிலைப்படுத்தி உண்மையான பக்தியை வெளிப்படுத்தி உங்கள் மனதினுள் இருக்கின்ற ஈசனை தரிசித்து அவரிடம் நீங்கள் விண்ணப்பம் செய்தாலே போதுமானது. இதற்காக நாம் கோயிலுக்கு கூட போகணும்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை நான் கோயிலுக்கு போய் தான் சிவபெருமானை பார்ப்பேன், எனக்கு அப்பதான் அந்த திருமேனியை பார்க்கும் போதுதான் எனக்குள்ள அந்த சிவனை பார்த்த உள்ளுணர்வே ஏற்படும் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு கண்டிப்பா இருக்கும். கட்டாயம் அதுல எந்த தவறுமே இல்லை. போய் அந்த இடத்துல நின்றுட்டு பார்க்கும்போதே சில பேத்துக்கு கண்ணீர் கொட 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 கொடன்னு கொட்டும். அப்படி கொட்டுது அப்படிங்கும் போது அவங்க முழுமையா தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த ஈசனுக்கு தன்னையே அர்ப்பணித்து விட்டார்கள் என்று அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு எந்த துன்பமும் வருவதற்கு ஈசன் விடமாட்டார். இல்ல சில பேத்துக்கு நான் கோயிலுக்கு போகணும்னு அவசியம் இல்லை சார், தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார்,
நான் செய்கிற தொழிலை உண்மையாக செஞ்சாலே ஈஸ்வரன் எனக்கு கருணை காட்டுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு. ஆமாம், உண்மையிலுமே அதுதான். உங்கள் கர்மாவை நீங்கள் சரியாக செய்யும் போது அதிலும் ஈசன் மகிழ்ச்சி அடைவார். உங்களுக்கு வேண்டுவனவற்றை நீங்கள் வேண்டாமையே உங்களுக்கு தந்தருள்வார் அப்படிங்கிறதையும் மனசில் நினச்சிக்குங்க. அதே போல் துன்பம் வருது, உங்களுக்கான சோதனை காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும் போது எந்த ஒரு நொடியில் நீ ஈசனின் நாமத்தை உச்சரிக்கிறாயோ அந்த நொடியே உங்களுக்கான அந்த சோதனைகள் எல்லாம் விலகிவிடும். உங்களுக்கு வந்த எந்த ஆபத்தாக இருந்தாலும் அது அதோடு நின்று அதன் பின் அதை ஈசன் எதிர்கொண்டு விடுவார். இது முழுசா நீங்க முதல்ல நம்பிக்கை வச்சு அவரோட நாமத்தை தொடர்ந்து சொல்றது மூலமா இத்தனை நன்மைகளும் நடைபெறும் அப்படிங்கிறதுல மனசுல வச்சுக்குங்க. ஈசனை எளிதாக அடைவதற்கும் காண்பதற்கும் ஒரே ஒரு வழி, நீங்கள் ஈசனை சென்று வழிபட வேண்டும் என்று இல்லை. ஈசனை வழிபடும் அடியார்களை நீங்கள் வழிபட்டாலே போதுமானது. அவர்களுக்கு பணிவடைகள் செய்தாலே போதுமானது. அவர்களுக்குரிய மரியாதையை வழங்கினாலே போதுமானது அப்படின்ட்டு தான் குறிப்பிடுறாங்க. ஏன்னா அடியார்களுக்கெல்லாம் அடியார் எம்பெருமான் ஈசன். அப்படி இருக்கும்போது நீங்க அடியவர்களுக்கு செய்கின்ற சேவையானது அந்த ஈசனுக்கே செய்கின்ற சேவை அப்படின்னே கூறப்படுது. அதே போல சிவனோட வழிபாட்டுல குரு பக்தி இல்லாம நீங்க ஒரு பக்தியை செலுத்துறீங்க அப்படின்னா அது முழுமை பெறாது அப்படின்னே குறிப்பிடுறாங்க. குருவோட கருணை கட்டாயம் தேவைப்படும் சிவபக்திக்கு. எந்த நேரத்திலும் அவரை நினைத்து நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. ஒரே ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம், என்னன்னா எப்பவுமே நம்மளுக்கும் ஈசனுக்குமான உறவு அப்பா பிள்ளை போன்றது. அப்பா சில நேரத்தில் நம்ம அடிப்பார், அதுக்காக நம்ம மேலே கோபமாக இருக்காரு அப்படின்ட்டுலாம் அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம வழி தவறி போகும்போது நம்ம அடிக்கத்தான் செய்வார். அதே நீங்கள் நல்லது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவர் செஞ்சு தருவார். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை காட்ட வேண்டியது தான் ஒரு அப்பாவோட கடமை. அதைத்தான் ஈசப்பெருமான் செய்து வருகின்றார். ஒரு சில நேரங்களில் சோதனைகள் வரும்போது அது உங்களுக்கான தண்டனையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்களை வழி நடத்துவதற்காக ஈசன் காட்டுகின்ற வழியாக நினைத்து கொள்ளுங்கள். அதிலிருந்து மீண்டு வந்தீங்க அப்படின்னாலே கட்டாயம் உங்களுக்கான வாழ்க்கை ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். அவரை மனசால தியானம் செஞ்சு அவரை மனசால ஏற்றுக்கிட்டவங்களுக்கு என்னைக்குமே வாழ்க்கையில் துன்பம் அப்படிங்கிறது நெருங்கவே நெருங்காது. அதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னுமே நம்ம சொல்கிறது என்னன்னா, அடியவர்களாகிய தாங்கள் அல்லது சிவபக்தர்களாகிய தாங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை ஈசன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்னன்னா, முடியாத ஏழைகள் உங்கள் கண் முன்னால் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் பசியை ஆற்றுங்கள். அவர்கள் மூலமாக ஈஸ்வரன் உங்களுக்கு காட்சி தருவார். தன்னால் இயலவில்லை என்று ஒருவர் கூறுகின்றார் என்றால் அது உங்களால் இயலும். அதற்காகத்தான் அவ்விடத்தில் உங்களை ஈசன் கொண்டு சேர்த்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான சேவையை செய்கிற இடத்துலையும் நீங்கள் ஈஸ்வரனை காண முடியும். இன்னும் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன். என்னன்னா, முடிஞ்சளவுக்கு அன்னதானம் அல்லது கோயில் கட்டுறது இந்த மாதிரி சேவைகள் செய்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பானதாக இருந்தாலும் அதே சமயத்தில் முடிஞ்சா ருத்ராட்ச தானம் பண்ணி பழகுங்க. அது நாம் 7 ஜென்மங்களிலும் செய்த அனைத்து கர்மாக்களையும் தீர்க்கின்ற வகையில் அமையும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சு ருத்ராட்ச தானம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை மிகவும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்னே நம்ம சொல்லிக்கலாம். இன்னும் கோயிலுக்கு போகிறீங்களா, சிவபெருமான மனதான தியானம் செஞ்சு அவரை வழிபாடு செய்யறதோட நிறுத்திக்காம உங்களோட நான் என்ற அகந்தை அழியும் போது உங்களது வாயிலிருந்து பிறக்குமே ஒரு ஓசை, ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த சத்தமானது மிகவும் சப்தமாக எழும்பும். தன்னையே மறந்து தன்னை சுற்றியிருப்பவர்கள் யார் என்பதை மறந்து அந்த ஒளியானது ஒலிக்கும் போது அதன் அதிர்வுகள் மற்றவர்களை தாக்கும் பொழுது இருக்கின்ற உணர்வு இருக்கிறதே, அடடா சொல்லவே முடியாது, புல்லரித்து விடும் அந்த ஓசையை நாம் கேட்கையிலே. கண்டிப்பாக கோயிலில் கேட்டுப்பீங்க, ஓதுவார் பாடும்போதும் சரி, அந்த கருவறைக்கு பக்கத்தில் யாராச்சும் நின்றுக்கிட்டு ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லும் போதும் சரி, நம்மளுக்கு வருகின்ற அந்த ஆனந்தமானது இருக்கிறது, அது யாராலும் கொடுக்க முடியாத ஒன்று. அது பிறர்தான் கொடுக்க வேண்டுமில்லை. ஒரு இடத்திற்கு போகிறீர்கள், கோவிலுக்கு போகிறீர்கள் என்றால் மனதார நான் என்ற அகங்காரத்தை விட்டு ஓம் நம சிவாய என்று சத்தமாக அவரை கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிட்ட இடத்திற்கு அவர் ஓடி வருவார். அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, அந்த துன்ப நேரத்தில் ஓம் நம சிவாயின்னு பஞ்சாட்சரத்தை சொல்லுங்க, அவர் அங்கே நிற்பார், உங்கள் துன்பத்தை போக்கிடுவார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதையெல்லாம் செஞ்சீங்கன்னா சிவனை பார்த்தா கட்டாயம் பயமே வராது. எதுக்கு பயப்படணும்?
நம்ம ஏதாச்சும் தப்பு செஞ்சால் தானே பயப்படணும். சிவநெறியை கடைபிடித்து சிவன் வழியில் செல்பவர்களுக்கு எந்த நேரத்திலும் துன்பம் வராது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் மனசில் வாங்கிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும்.